வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவன்னை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உண்மை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார், வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவன்னை. நல்ல ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது. ஆடனம் போல இருக்கு, ஆனா தூக்கமும் வருது. 8 மணிக்கு இருந்த உற்சாகம் இப்ப இல்லை, ஏன்னா உற்சாகமா இருந்தாலும் என் சரீரம் சோர்வாயிருக்கு. போடலாமா போடலாமா? இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தி, நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தி, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு முறையா உங்கள் அன்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உண்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. சந்தோஷமா இருக்கீங்களா? தெரியாது, கர்த்தர் இந்த 2013 முடியும் பொழுது இப்ப இருப்பதை காட்டிலும் 4 மடங்கு ஆத்துமாக்கள் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வராங்க. God is good. கர்த்தர் நல்லவர். நான் நினைச்சேன் இந்த விசில்லாம் சண்டே தான் அடிப்பாங்க, நைட்ல தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா இருக்கலாமா போகலாமான்னு. போகலாமா என்று திரும்பும் போது இங்க தெல்லுப்பூச்சி உடனே நிற்கிறார்கள். திரும்பவும் கொஞ்சம் நேரம் நின்று இல்ல நிற்கலாம் என்று நினைக்கிறார்கள். கொஞ்சம் கால் வலிக்கும் போது கொஞ்சம் போகலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி போக திரும்பும்போது தீர்க்க தரிசனம் என்று நிற்கிறார்கள். திரும்ப நகருகிறார்கள். கடைசியா முடிவெடுத்து அவர் முடிக்கிற வரையும் செத்தா சாவோ நின்றுகிறார்கள். கர்த்தர் தந்த கிருபை. நான் நேராக வார்த்தைக்கு செல்ல போகிறேன். ஏன்னா நியூ இயர் பிறந்த உடனேயே நான் சர்வீஸை க்ளோஸ் பண்ணுவேன். நம்ம வாக்கு தத்தங்களை வாசிக்க போகிறோம். டவலை எடுத்து நம்ம போர்த்தி கொள்ள போகிறோம். அபிஷேக சால்வை அணிந்தவர்களாக ஆவடி நகரியத்தை விட்டு புறப்பட்டு போக போகிறோம். நீங்கள் போகிற பாதையில் கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைக்க போறார். இரும்பு தாழ்பால்களை முறிக்க போகிறார். ஜெயத்தின் நிறைவுகளை காண்பீர்கள். ராத்திரி உங்களோடு கூட பேச போகிற கருத்துக்களை பல வாரங்களாய் உங்களோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் உள்ளத்தில் கர்த்தர் தந்த பிரகாசம். யாரெல்லாம் என்ன டிக்ளேர் பண்றவங்களோ எனக்கு தெரியாது. ஆனா 2013வது வருஷம் உங்களுக்கு ஒரு காருண்யத்தின் வருஷமாய் கர்த்தர் வைக்க போகிறார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து நான் சொல்ல போறேன். நீங்க சத்தமா 3 முறை சொல்வேன், ஆமீன் சொல்ல வேண்டும். 2013 ஒரு தயவின் வருஷமாய் இருப்பதாக. 2013 shall be a year of great favor. 2013 ஒரு பெரிய தயவின் வருஷம். ஓகே, டிக்ளேர் பண்ணிடலாமா? நீங்க வெற்றி ஆமென் சொல்வீங்களா? we the pastors, the prophets, the apostles, the evangelists,
and the teachers of the New Life Church, we declare year 2013 as a year of great favor. இந்த தயவு என்று நான் சொன்னாலே என் மனதில் வருகிற ஒரு அருமையான வேத பகுதி, அதை எடுத்து அதில் இருக்கிற வசனத்தின் நிறைவை உங்களுக்கு சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ரூத்தின் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 7வது புஸ்தகம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் திறந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். வேதத்தை கொண்டு வந்தவர்கள் அப்படி செய்யுங்கள், இல்லை என்றால் எங்கேயாவது டெலிவிஷன்ல தெரிஞ்சா நீங்கள் அதை செய்யுங்கள். ரூத் சாப்டர் 2. ஆமென். ஒரு ஆழமான செய்தியை நான் ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் இருக்கிற நெருக்கத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு விரிவாக்கி சொல்வது என்னால் கூடாது என்பதனால் ஆங்காங்கே சில வசனங்களை வாசித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபத்தோடு 2013க்குள் நாம வெற்றி நடை போட போகிறோம். ரூத், ஓப்ரா, ஓர்பால், ஓப்ரா வின்ஃப்ரி நான் சொல்லல, ஓர்பா, 2 பேரும் நகோமியின் மாமியார்கள். பரவாயில்ல, இருக்கீங்க உயிரோட தான். 2 பேரும் நகோமியின் மருமகள்கள். அருமையான ஒரு காதல் கதை, அனைவரும் கேட்க திரண்டு வாரி. அந்த காதல்னு எல்லாரும் இந்த அருமையான கதையில சபையின் ஆழங்களை கர்த்தர் வைத்து காருண்யத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதை நான் கண்டேன். நவோமியின் என்றாலே ஒரு வேதனை போல அர்த்தம். ஆமேன். ரூத் என்றாலே ஃப்ரெண்ட், உறவில் ஒரு இனிமை. ஆமேன். இன்னும் ரூத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. ரூத் எங்கடா இருக்கு? ரூத்து ரூத்து கூப்பிடு. ரூத்து வந்துட்டாளா? வந்துட்டா. ஓகே. ரூத்து, நவோமி, ஓர்பா 2 பேருடைய புருஷர்களும் மரித்து போனார்கள். 2 பேரும் விதவைகளானார்கள். ஓர்பால் என்ற அர்த்தம் திரும்பி போவது, திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத் இப்படி சொன்னா. ரூத் ஒரு யூத பெண்மணி அல்ல, அவ ஒரு மோவாபிய ஸ்திரீ. எல்லாரும் சொல்லுங்க, புறஜாதி. இந்த ரூத் நவோமியை பார்த்து சொன்னார், நவோமி மாமியாரே, அந்த மாதிரி மருமகள் யாரா இருக்காங்களே அந்த காலத்துல? அவ சொன்னா, நான் இனி வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் இனி நான் உங்க கூடயே தான் வருவேன், உங்க கூட தான் வருவேன்னு சொல்லி போனான் இந்த ரூத். இப்படி நான் விளக்கி சபைக்கு சொல்ல வேண்டியதை சொல்றேன். ஆமென். நவோமி இஸ்ரவேல், ரூத் நீங்களும் நானும். பக்க சொல், நான் தான் ரூத். ஆமென். வயல் திருச்சபை. ஆமென். மெல்லமா பேசுறேன், கண்ணா கேளுங்க, கத்தியெல்லாம் சொல்ல போறதில்ல. போவாஸ் மீட்பர், கின்ஸ்மேன், ரிடீமர், என்னை மீட்கிற என் இயேசு. இந்த ரூத் நவோமியோடு கூட வந்து விட்டாள். வந்த நகோமியோடு கூட வந்த ரூத் இப்பொழுது வேலைக்கு போகிறாள், வயலுக்கு போகிறாள். இந்த வயலுக்கு போகும்போது இந்த வயலில் 3 விதமான ஆட்களை பார்க்கலாம். ஒன்று பொறுக்கிறவர்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. 1 பொறுக்கிறவர்கள், 2 அறுக்கிறவர்கள், 3 போவாஸ் என் எஜமானன். ஆமென். ஓகே, இன்னொரு வாட்டி கொஞ்சம் சேர்த்து சொல்லலாம். 1 பொறுக்கிறவர்கள், 2 அறுக்கிறவர்கள், 3 வேலைக்காரன். யார் வேலைக்காரன்? எஜமானனுக்கு அருகே இருக்கிற வேலைக்காரன். 4 எஜமானன். இந்த ரூத் என்றாலே ஃப்ரெண்ட். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? பக்கத்துல ஒருத்தர் தட்டி எழுப்பி சொல்ல, நான் தான் ரூத் அப்படின்னு சொல்லு. ஏன்னா உங்க தயவின் வருஷம் இது. உங்க வழிகளில் கர்த்தர் காருண்யத்தை தரப்போகிறார். வெற்றியை நீங்க சுதந்திரிக்க போறீங்க, ஜெயத்தை நீங்க காண போறீங்க. ஆகையால் நீங்களும் நானும் தான் சபை. ஆமென். ஒன்னு சொல்லட்டுமாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரே இடம் இந்த உலகத்துல சபை மட்டும் தான். விசுவாசிக்கிறவங்க நல்லவராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச். பக்க சொல்ல, நல்ல நலம்.
நல்ல வயல். நல்ல வயல் எங்க சர்ச்சியா? இன்னொரு வாட்டி இந்த பக்கம் நல்ல வயல். ஒரு அம்மா எங்க சர்ச் கிடையாது, இது உள்ள வந்து மாட்டிக்கிட்டே இன்னைக்கு. ஓகே, ரூத், நீங்களும் நானும் வயல் சபை. நீங்க போக வேண்டிய நல்ல இடம் சபை. அங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. போவாஸ், கின்ஸ்மேன் ரிடீமர், மீட்கக்கூடியவர். முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். And Naomi had a kinsman of her husbands, a mighty man of wealth in the Boaz. எல்லாரும் சொல்லுங்க போவாஸ். அவர் நல்ல செல்வம் உள்ளவர், ஆஸ்தி உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், ரெண்டு ரொம்ப அழகானவர். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். காதல் கதைன்னு சொன்ன ஏற்கனவே. இன்னொரு வாட்டி சொல்றேன், யாரா கல்யாணம் ஆகலன்னா இப்ப நீங்க ஆமீன் சொல்லலாம். ஒன்னு, அவர் ரொம்ப செல்வம் உள்ளவர், ரெண்டு ரொம்ப அழகானவர், மூன்று மிகவும் அன்புள்ளவர், நாலு அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பைபிள் அப்படிதாங்க இருக்கு. அவருக்கு இன்னும் கல்யாணம். நான் ஆழமான செய்தியை சாதாரணமா சொல்லிட்டு போறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன், போவாஸ் செல்வத்தில் நிறைந்தவர், ரெண்டு உங்களுக்காக எதையும் செய்ய தன்னை தாழ்த்தக்கூடிய இரக்க மனம் உள்ளவர், மூன்று ஆஸ்தியில் பெரியவர், நான்கு அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால நான் அவரை கட்டிக்க போறேன். பக்கத்துல சொல்ல, நான் அவரை கட்டிக்க போறேன். இதுதாங்க உண்மை. சீக்கிரம் ஒரு நாள் என் மணவாளன் இயேசு மகிமையில வரும்போது, இங்க இருக்கிற ரூத்துகளே, நீங்களும் நானும் மணவாளன் இயேசுவை மணந்து கொள்ள போகிறோம். இந்த இயேசுவை குறித்து சொல்றேன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பக்கத்துக்கு ரெடி ஆயிரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? he is not yet married. அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரு இஸ்ரவேலன் தன் சொத்தை இழந்து விட்டால் அந்த சொத்தை மீட்பதற்கு அவனுக்கு ஒரு ரிடீமர் வேண்டும், ஒரு மீட்பர் வேண்டும். அந்த மீட்பருக்கு 3 குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று பூர்வீக இஸ்ரவேல் சொல்லுகிறது, ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் சொல்லுகிறது. அந்த மீட்க கூடியவன், ஒன்று நம்ம சொந்தக்காரனா இருக்கணும், பக்கத்துல நம்ம ஆளா இருக்கணும், ரெண்டு ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கணும், மூன்று he must be willing, செய்யக்கூடிய மன இரக்கம் உள்ளவராய் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் உங்களை அவர் மீட்க முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கணும், ரெண்டு, அவர் நம்ம சொந்தக்காரராய் இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்ல முடியும், என் சொந்தக்காரங்க நிறைய பேர் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், ஆனா அவங்களை காட்டிலும் இந்த பார்த்தலத்தில் என் சொந்தக்காரர் இயேசு, அவர்தான் என் மீட்பர்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்கோ, ஆனா நாங்க எனக்கு உருப்படவே விடலங்கோ. ஆனா எனக்கு ஒரு சொந்தக்காரரை தெரியும். எல்லா சொந்தக்காரங்களும் என்னை கைவிட்ட போது என்னை மீட்டெடுத்து என்னை வாழ வச்ச என் சொந்தக்காரர் இயேசு ஒருவரே. பக்க சொல்லுங்க, சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க, ஆனா இந்த சொந்தக்காரரை மாதிரி ஒரு சொந்தக்காரரை நான் பார்த்ததே இல்லை. இந்த பார்த்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் தூரம் போயினும் கண்டு கொண்டார். ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அவர் அழகானவர், அவர் ஐஸ்வர்யமானவர், அவர் மன இரக்கம் உள்ளவர். அவர் யாருங்க சொல்லுங்க? அவர் யாரு? இயேசு. ஓகே, இந்த ரூத் ஒரு நாள் இப்படி சொன்னான். 2ஆம் வசனத்துல, Ruth the Moabite said unto Naomi, let me now go to the field. நான் இப்பொழுது நிலத்துக்கு போகிறேன். ரூத் என்பவள் நவோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய்
யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிறதுக்கு நான் போறேன். இவ யார சந்திக்க போறான்னு தெரியாது, போவாச தான் சந்திக்க போறான்னு தெரியாது. ஆனா அவ சொல்றான், நான் வயலுக்கு போகிறேன். எதற்கு போகிறேன்? கதிர்களை பொறுக்க போகிறேன். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு முதிர்ந்த விசுவாசிலிருந்து கடைசி விசுவாசி வரைக்கும் இந்த வார்த்தைகளை தொட போகிறது. ரூத்துக்கு எங்க போறேன்னு தெரியாது, யாரை சந்திக்க போறேன்னு தெரியாது. ஆனா சொல்றான், நான் வயலுக்கு போகிறேன். ஆனா அந்த வயலுக்கு போய் யாரை சந்திக்கணுமோ அவரை சந்தித்து அவர் கண்களில் கர்த்தர் எனக்கு தயை கிடைக்கும் என்று. எத்தனை பேர் இந்த 2013 விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும்னு விசுவாசிக்கிறவங்க, அவரை சந்திப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I will meet him. I will meet my redeemer. நான் ஒருவரை சந்திப்பேன், அவர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும். பக்கத்துல பாச்ச 2013 அவர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும். ஏய், நல்ல வயலுக்கு போகிறாள். ஆமென். ஓகே, ரூத் எழுந்து வயலுக்கு போகிறாள். ஆமென். 3ஆம் வசனம், and she went, அவள் சென்று, and came and gleaned in the field, அவள் சென்று அங்கே போய் கதிர்களை பொறுக்கினாள். ஆமென். தமிழ்ல பொறுக்கினாள் தான் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல gleanedனு போட்டிருக்கு. அவள் பொறுக்கினாள். ஆமென். அவள் பொறுக்கினாள், அவள் பொறுக்க ஆரம்பித்தாள். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் இந்த சர்ச்சில் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நமக்கு ஆழமான சத்தியம் தெரியாது. இன்னைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. நேற்றுக்கிழமை காலைல 1.5 மணி நேரம் ஆழமான செய்தியை பேசுவேன். சிலர் உட்கார்ந்து பாஸ்டர் நல்லா டான்ஸ் ஆடினார், அது மட்டும்தான் அவங்க தெரியும். பரவாயில்ல, கதிரை பொறுக்க வந்திருக்கீங்க, அதுவும் நல்ல நிலத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க கதிரை மட்டும் பொறுக்கிட்டே இருங்க. எது கிடைக்குதோ கிடைக்கிறத பொறுக்கிக்கோ. ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல தட்டு சொல்லி, எது கிடைக்குதோ கிடைக்கிறத பொறுக்கிக்கோ. வந்த உடனே அப்படியே மேல போய் ஆழத்துல போயிட முடியுமா? இல்லங்க, வந்துட்டே இரு, கதிர் பொறுக்கிட்டே இரு, கிடைக்கிறத கொஞ்சம் அள்ளிட்டே இரு. இங்க ஒண்ணு கிடைக்குது இல்ல. பாஸ்டர் கோஷி ஒரு வார்த்தை சொன்னார், பக்கு பொறுக்கிக்கோ. பிரிட்டோ ஒரு வார்த்தை சொன்னார், பொறுக்கிக்கோ. மடியில போடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெள்ளிக்கிழமை வந்தான் பாஸ்டர், ஒரு 2 கதிர் கிடைச்சது, பொறுக்கிக்கோ. பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கோ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரும் ஒரே நாள வளர மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன இந்த சபையில பாஸ்டராய் மட்டுமல்ல ஒரு அம்மாவா வச்சிருக்கார். பெரிய வஞ்சர மீனை வாங்கி இந்தா துண்ணு அப்படின்னு உனக்கு கொடுத்தா நீ எப்படி துண்ணுவ? எந்த குழந்தையும் துண்ணாது. ஆனா இந்த தாய் அந்த வஞ்சிர மீனை வாங்கி தலைய வெட்டி, வாழை வெட்டி, சிறக வெட்டி, கொடலை புடுங்கி, லிவரை மட்டும் தனியா எடுத்து, கண்ணை புடுங்கி, கண்ணை வறுத்து, லிவரை ஃப்ரை பண்ணி, மிச்ச மீனை வெட்டி, முள்ளெல்லாம் எடுத்து, குழந்தை வாயில வைக்கிற மாதிரி மீனை அவிச்சு, அதுல போட வேண்டிய மசாலாவை போட்டு. ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்கன்னு? ரூத் நிலத்துக்கு போகிறாள். என்னத்துக்கு போனா? கதிர்களை பொறுக்கிறாள். ஏதாவது கதிர் பொறுக்கிறாள்னா நல்லா கேளுங்க. இதுக்கு முன்னாடி கதிர் பொறுக்கிறவங்க முன்னாடி போறது அறுக்கிறவர்கள். பக்கம் சொன்ன அறுக்கிறவர்கள், reapers. ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? and she went and came and gleaned in the field after the reapers. ஆமென். அறுக்கிறவர்களுக்கு எல்லாம் சொன்ன, அறுக்கிறவருக்கு பின்னாடி. ஆமென். அறுக்கிறவர்கள் முன்னாடி, நாங்க பின்னாடி. நீங்க முன்னாலே போனா நாங்க பின்னாலே பொறுக்கிட்டு வருவோம். யாருங்க இந்த அறுக்கிறவர்கள்? பாஸ்டர் ஜேக்கப் கோஷி, பிரிட்டோ, பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் ரெஜி ஃபியூக்ஸ், பாஸ்டர் இம்மானுவல், பாஸ்டர் ஜெபராஜ், இவங்கெல்லாம் அறுக்கிறவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், முன்னாடி சென்று ஊழியத்தின் முன்னலில் அறுக்கிறவர்கள். நீங்கெல்லாம் எங்க பின்னாடி கதிர் பொறுக்கிறவர்கள். பாஸ்டர் எங்களை போய் இப்படி இறக்கிட்டீங்களே அப்படின்னு. இருங்க, உங்களை ஏத்ததான் நான் வந்திருக்கேன், இறக்குவதே கிடையாது. நாங்க அறுக்கிறவர்கள், நீங்கள் அழகா சொன்னீங்க. நீங்க இன்னொரு வாட்டி, நாங்கள் அறுக்கிறவர்கள், நீங்கள். ஆனா பொறுக்கிறவரை கர்த்தர் எங்க கொண்டு போறார் 2013 என்று சொல்லி முடித்தால் என் வார்த்தை முடிந்து விடும். ஆமென்.
we are the reapers and you are the gleaners. இவர்கள் போய் அவள் போய் பொறுக்கிறாள். பக்கத்துல பொறுக்க தான் வந்திருக்கேன். நீ உங்களை மாதிரி நல்லவங்கள பார்த்ததில்ல. வேற ஏதாவது சபையில் இதை சொல்லியிருந்தேன்னு வைங்க, பாஸ்டர் சொன்னார் வெளியே வா உன்னை பார்த்துக்கிறேன், கமிட்டியில் போட்டு உருட்டிடுவாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி சொல்றேன், நாங்கள் அறுக்கிறவர்கள் ஆனா நீங்களோ பொறுக்கிறவர்கள். ஓகே, அவள் பொறுக்க போனாள். And her hap was to light on a part of the field. அந்த இங்கிலீஷ் எனக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கு. And her hap was to light on a part of the field belonging unto Boaz, who was the kindred of Elimelech. இவ பொறுக்க போனா, நல்லா என்ன பாருங்க பார்க்கலாம். பொறுக்க போனா அறுக்கிறவங்க முன்னாடி, பொறுக்கிறவங்க. ஆனா பொறுக்க போனவங்க தற்செயலாகன்னு தமிழ்ல போட்டிருக்கு, பக்கத்துல தட்டி சொல் தற்செயலாக. ஓகே, அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படின்னா இட் சோ ஹேப்பன்ட். நான் 3 முறை ஹேப்பன்ட்னு சொல்லுவேன், நீங்க ஆமென் சொல்லணும். இட் சோ ஹேப்பன்ட், இட் சோ ஹேப்பன்ட். பின்னாடி எல்லாம் ஆமென் நடுவுல வரல, தூங்கிட்டேன். முன்னாடி லைட்ல தெரியுது, பின்னாடி நீங்க உங்களை எனக்கு நல்லா தெரிய மாட்டேங்க. இன்னொரு வாட்டி, இட் சோ ஹேப்பன்ட் that she went into the field of Boaz. எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க, மார்க்கெட்ல இறங்கி பட்டாபுரம் பஸ் பிடிக்க ராமர்த்தனா வழியா நடந்து போயிட்டு இருந்தீங்க, தற்செயலாக தெள்ளுப்பூ